ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். நம்ம ஆல்ரெடி 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.2ல் 10th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து 11th சம். பாருங்கள், நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். விச் டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி 3, 15, 27, 39 வில் பி 132 மோர் தேன் இட்ஸ் 54th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது A54 கேட்டிருக்காங்க. கிவன் ஏபி என்ன கொடுத்துருக்காங்க? சீரீஸ் 3, 15, 27, 39. ஏபினா இந்த ரெண்டு டேர்ம் அப்புறம் அல்லது இந்த ரெண்டு டேர்ம் அல்லது இந்த ரெண்டு டேர்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் இதை என்ன எடுப்போம்? ஏன்னு எடுத்துக்கிடுவோம். A=3ன்னு எழுதிக்கோங்க. இங்கே கொடுத்ததுலேருந்து நான் இப்போ எழுத போகிறேன். A=3 டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் அல்லது இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். நான் இப்போ இதை A1 இது A2. A1நாலும் ஏனாலும் ஒன்று தான். A=3. இப்போ 15லேருந்து 3யை மைனஸ் பண்ண போகிறேன். இது A2ன்னு வச்சுக்கிட்டேன். A2 மைனஸ் A1 15 மைனஸ் 3 மைனஸ் பண்ண என்னது 12. ஓகேவா? அதே இது 27 மைனஸ் 15 போட்டாலும் உங்களுக்கு 12 தான் கிடைக்கும். ஓகேவா? சேம் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் அது ஏபி. இப்போ A54 டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வழக்கம் போல் நம்ம அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். AN A + N - 1Dன்னு போட்டேன். Nக்கு பதிலாக இங்கே 54 போட்டாச்சு. A + Nக்கு பதிலாக 54 - 1D. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 54 - 1ன்னா என்னது? 53. D என்னது? 12. அப்புறம் இது வந்து 3 அப்படியே வரும். 53 அப்புறம் 12 ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம்னா 636ன்னு வரும். 53 12னா இன்ட்டு பண்ணோம்னா 636 வரும். நான் ஈஸியாக எப்படி இன்ட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 10ஆல் இன்ட்டு பண்ணிடுவேன். இன்ட்டு பண்ணால் 530 கிடைக்குமா? அப்புறம் பேலன்ஸ் உள்ள 2ஆல் இன்ட்டு பண்ணுவேன். இன்ட்டு பண்ணால் 106 கிடைக்கும். டக்குன்னு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா 636 கிடைக்குது. ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஸோ 636 கிடைக்குது. இந்த 3 அப்படியே இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 639 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? 639. அப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 132 மோர் தேன் கொடுத்துருக்காங்க. வில் பி 132 மோர் தேன் இட்ஸ் 54th டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன எழுத போகிறோம்? 132 மோர் தேன்ங்கும்போது A54 ப்ளஸ் மோர்னா என்னது? ப்ளஸ் மோர் தேன் ப்ளஸ் 132. A54 நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 639 ப்ளஸ் இந்த 132வையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 771. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா? வி ஹாவ் டு ஃபைண்ட் த டேர்ம் ஆஃப் திஸ் ஏபி விச் இஸ் 771. எதுக்கு வந்து 771 வருதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது n வந்து எந்த இதில் ஏஎன்னோட வேல்யூ வந்து 771ன்னு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பார்ப்போம். இப்போ டைரெக்டாக என்ன எழுதிடலாம்? AN A + N - 1D. இந்த AN இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? 771ன்னு போட்டு இந்த என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A வேல்யூ நம்மளுக்கு 3ன்னு தெரியும், ஆல்ரெடி தெரியும். N - 1 அப்படியே போட்டுக்கோங்க. D என்னது உங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்ச டிஃபரன்ஸ் வந்து 12. இது 771 அப்படியே இருக்கும். இங்கே ப்ளஸில் இருக்குது. அங்கிட்டு போகும்போது என்னாகும்? மைனஸில் மாறும். 77 - 3 இந்த N - 1 அப்படியே வரும். 12 அப்படியே வச்சுக்கோங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண என்னாகும்? 768ன்னு வரும். N - 1 12 அப்படியே இருக்கும். N - 1 அப்படியே இருக்குது. ஈக்குவல் டு இருக்கிற 762 அப்படியே இருக்குது. இது இன்ட்டில் இருக்குது. அங்கிட்டு போகும்போது என்னாகும்? டிவைட் ஆகும். 768 டிவைடட் பை 12ன்னு வரும். ஓகேவா? 2 6 are 12, 128 இதில் வரும் 6ஆல் டிவைட் பண்ணும்போது. அதுக்கடுத்து 4 2s are 2, 64 2s are 128. ஓகேவா? ஆன்சர் என்னது? N - 1 64ன்னு வரும். ஓகேவா? இப்போ N இந்த 64 அப்படியே இருக்குது. இந்த -1 அங்கிட்டு போகும்போது +1 ஆயிரும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 65. இப்போ 65th டேர்ம் வாஸ் 132 மோர் தென் த 54th டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? 65ங்கிறது ஆன்சர். நான் அவங்க கேட்டதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 132க்கு மோர் தேன் இட்ஸ் 54th டேர்ம். விச் டேர்ம் வந்து மோர் தென்னாக இருக்கும்னா 65th டேர்ம் வாஸ் 132 மோர் தென் த 54th டேர்முக்கு இருக்கும். இதை ஷார்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா N அவங்க கொடுத்துருக்க அந்த 54th டேர்மு இங்கே மோர் தென்னாக கொடுத்துருக்கிறதையும் நம்ம அந்த டிஃபரன்ஸையும் நம்ம டிவைட் பண்ணாலே ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். 54 + 132. Dங்கிறது என்னது? டிஃபரன்ஸ் 12. டிஃபரன்ஸ் அதில் மூலமாக கண்டுபிடிப்போமா? 12. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 11. ஆன்சர் 65th டேர்ம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் ப்ரீஃபாக கண்டுபிடிக்கணும். இது சும்மா ஷார்ட்கட் மெத்தட். அடுத்து பாருங்கள் 12th சம். இது ரொம்ப சிம்பிள் தான்.
2 APs have the same common difference. 2 AP ஓகேவா, இது வரைக்கும் நம்ம ஒரு AP பார்த்தோம். 2 AP வந்து ஒரே காமன் டிஃபரன்ஸில் இருக்குமா. the difference between common difference என்னது D ஓகேவா. the difference between their 100th term is 100. 100th termோட டிஃபரன்ஸ் மட்டும் 100ன்னு கொடுத்துருக்காங்க. what is the difference between their 1000th termோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அவங்க 100th termோட டிஃபரன்ஸ் 100ன்னு கொடுத்துட்டாங்க. 1000ஓட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி வந்து சேம் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுத போகிறோம், என்ன கொடுத்துருக்காங்க, 2 APs have the same common difference. காமன் டிஃபரன்ஸ்னா டின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஏபியை நான் A1 எடுத்துக்கிறேன், செகண்ட் ஏபியை வந்து A2ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுவோம். AN = A + N-1. ஃபர்ஸ்ட் ஏபியை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A1ன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் ஓகேவா. இப்போ இந்த ஏன்னு இருக்கிற இடத்துல நம்ம A1 போட போகிறோம். ANன்னு இருக்கிற இடத்துல 100ம் அந்த 100th டேர்மும் 1000th டேர்மையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. A100 = இது A1 டேர்ம் ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஏபி plus 100 - 1 = 100 - 1 D into D ஓகேவா. A1 plus 100 - 1 99 D வந்துடும். அதுக்கடுத்து 1000 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். A1000 = அதே A1 டேர்ம் ஃபர்ஸ்ட் ஏபிங்கிறதுனால A1 1000 - 1 D A1 plus 99 D வந்துடும். இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 99 D வந்துடும் ஓகேவா. அடுத்து செகண்ட் ஏபினா A2 A1 இருக்கிற இடத்துல போய் A2 மட்டும் போடுவோம் ஓகேவா. A2 99 D அதே தான் வரும். இதுலேயும் 1000 கண்டுபிடிக்கும் போது A2 99 D வரும். இது 99 D, இது 99 D வரும் ஓகேவா. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து given that அங்கே கொடுத்துருக்கிறத டிஃபரன்ஸ் வச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். given that the difference between 100th term of AP is 100. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 100th term of AP 100ன்னு கொடுத்துட்டாங்க. 1000க்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 100th term of APயை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 100th termங்கிறது நம்ம இங்கே A1 எழுதுங்க. 100th term இதான 100th term, இது 1வது ஓகேவா. இது வந்து இது 2வது செகண்ட் ஏபியில் உள்ளதை பாருங்கள். A + 99 D அது A2 + 99 D A1 A2 ஓகேவா. அவ்வளோதான். A1 + 99 அதோட டிஃபரன்ஸ் மைனஸ் A2 + 99 D ஓட டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 100ன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ என்ன ஆகும், இப்போ இது A1 அப்படியே வரும். இந்த +99 இது -99 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே A1 - A2 மட்டும் இருக்கும் = 100. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சார்ட் அவுட் பண்ணுவோம், இந்த 1000ஐயும் 1000ஐயும் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் தெரியாது, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகேவா. டிஃபரன்ஸ் பிட்வீன் 1000 terms of AP. அப்போ A1 + இது ஃபர்ஸ்ட் ஏபி A1 + 99 D மைனஸ் A2 + 99 D. ஸோ வழக்கம் போல் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். A1 - A2 மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், A1 A2ங்கிறது 100. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன எழுதிடலாம், இதுக்கு 100ன்னு ஆன்சர் எழுதிடலாமா. ஆல்ரெடி வி ஃபைண்ட் அவுட் the first equationல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், A1 A2 = 100ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் இதோட ஆன்சர் இதை அப்படியே எடுத்துட்டு 100ன்னு எழுதிடலாம். ஃபைனலாக என்ன எழுதியதான், the difference between 1000th term of this AP will be 100. 100th termக்கும் 100 தான், 1000 term அவங்க கண்டுபிடிக்க சொன்னதுக்கும் 100 தான் ஆன்சர் ஓகேவா. அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த சம்மை ரீட் பண்ணி அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே இந்த சம் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ நான் சொல்லி கொடுத்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.